ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மிகவும் ஹெல்த்தியான ராகி சேமியா. அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ராகி சேமியாவை. இது எப்படி வேக வைக்கிறதுன்று நான் திணை சேமியாலே சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய், இவ்வளோந்தான். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போ ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. சும்மா கண்ட எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலாக ரொம்ப சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயவே யூஸ் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியட்டும். திணை சேமியாலே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி சேமியா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலை, வரமிளகா. இந்த வரமிளகா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா அந்த சேமியாவாக இருந்தாலும் இல்லை வேறு எது குழம்பாக இருந்தாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். நல்லா வணங்கட்டும். சேமியாவில் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு கலந்து அந்த ராகி சேமியா பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 செகண்ட் விட்டு உடனே அதை இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். இப்போ நம்ம தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் இந்த தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா களியாட்டாயிரும், நல்லா இருக்காது. நல்லா இந்த உதிரியாக இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன். மிகவும் ஆரோக்கியமான ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு பிடிச்ச சேமியாவில் ராகி சேமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா நிறைய தடவை எனக்கு இதுதான் செஞ்சு தருவாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.